ஹாய்டா, நான் ஜாஸ்மின். நம்ம ஜிகுக்கோட செகண்ட் பார்ட்டோட வந்தாச்சு. அதாவது ஜியோன் ஜிமினோட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போட்டிருந்தோம் இல்லையா, சொல்லாத காதல். அதுக்கான செகண்ட் பார்ட்டோட வந்தாச்சு. போன பார்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஆக்சிடெண்ட்டாக வந்து ஜியோன் வந்து ஜிமின் மேலே வந்து விழுந்திருப்பார். அப்போது அவங்களுடைய லிப்ஸ் ரெண்டுமே வந்து டச் ஆகியிருந்திருக்கும். அப்படியே ஷாக் ரியாக்ஷனோட 2 பேருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜியோனுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக வந்து தோணுது. அவர் வந்து அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் ஒரு மாதிரி பயத்தோடையே அப்படியே ஜியோனே பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் ஒரு பயத்தோடையே அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த மூச்சு காற்று ஜியோனுக்கு என்னமோ ஒன்று பண்ணுது. அது என்ன ஃபீலிங்ஸ்னு சொல்லி ஜியோனுக்கு புரியவே இல்லை. ஆனால் ஜிமினோட லிப்ஸ்லேருந்து அவரோட லிப்ஸை எடுக்கவும் இல்லை. இப்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஜியோன் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜிமின் மேலேருந்து அப்படியே எந்திரிச்சிடறாரு. ஜிமினும் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே கவுச்சில் வந்து உட்காந்துக்கிறாரு. ட்ராங் வெளியே வந்து ஜிமின் அப்படி சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி உட்காந்துருக்க பார்த்துட்டு என்னாச்சு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன்மே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாமா? இல்லைடா, உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேங், நாளைக்கு கிளாஸில் டெஸ்ட் இருக்குல்லடா, படிக்கணும்ல, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு டேங்கோட கையை பிடிச்சி ஜிமின் வந்து கூப்பிட்டு போகிறாரு. போகிற ஜிமினே தான் ஜியோன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜியோனை பார்க்கவே இல்லை. ஜிமின் புக்கு ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கிறாரு ரூமில். ஆனால் அவருடைய மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ க்ளோஸாக ஜியோனை ஃபீல் பண்ணது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ட்ரையாங்கிட்ட சொல்லாமா, இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொன்னால்? ஆனால் இது வந்து ஆக்சிடெண்ட்டாக தானே ஆச்சு. இல்லை, இப்போதைக்கு இதை பற்றி ட்ரையாங்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த பக்கம் ஜியோனுக்கு தான் தூக்கமே இல்லை. என்னது, கண்ணை மூடுனாலே அவருக்கு ஜிமினோட அந்த ஃபேஸ் அப்புறம் அந்த மூச்சு காற்று வந்து அவர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இப்போவும் அவர் வந்து ஜிமின் கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஐயோ அப்படி சொல்லி அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னடாச்சு, என்ன ஏதோ கெட்ட கனவு கண்டியாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. அங்கே தான் சுகா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ படுத்து ஒரு மறுபடியும் எழுந்துச்சி உட்காராரு. என்னடா, அது நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளம்பணும்ல? ஆமாம்ல, ஐயோ இதை பற்றி நான் டேங்கிட்ட பேசவே இல்லை. அப்போது அந்த ரூமில் என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்கீங்க? 2 ஹவர்ஸாக அந்த ரூமில் இருக்கீங்க, அப்படி என்ன தாண்டா பண்ணுவீங்க? அதெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது. நான் வேறு இதை பற்றி டேங்கிட்ட பேசலை அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து சுகா எழுந்துச்சி போயிடுறாரு. ஜிமின், என்ன ஆச்சுடா, இப்போ ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது? சரியாக சாப்பிடக்கூட இல்லை. ஒன்றும் இல்லை டயாங்கா, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், புக்கை எடுத்து போய் தூங்கு. வெறும் கிளாஸ் டெஸ்ட்டு தானே, அதுக்கே அவ்வளோ போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ? அப்போ தான் சுகா கிட்டேருந்து ரேங்க் வந்து கால் வருது. என்ன, சுகா சீனியர் கால் பண்ணிட்டாரா? ஆமாடா, இரு பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு சுகா. ஏய், ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். என்ன? நாளைக்கு ஈவினிங் எங்களுக்கு மேட்ச் இருக்குல்ல பூசான் போகிறீங்களா? சொல்லவே இல்லை. சாரிடா, அதை சொல்லணும் தான் நான் நினச்சேன், ஆனால் ஏதோ மறந்துட்டேன்டா. எதோ சொல்லணுமோ அதை சொல்லாத, அது எல்லாத்தையும் பேசு. சரி, எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? 2 டேஸில் வந்துடுவோம்டா. 2 டேஸ்க்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடுமா? இல்லை, வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். அப்போது நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டிங்களா? இல்லைடா, எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோம். அதனால தான் உன்கிட்ட கால் பண்ணி சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, பார்த்து சேஃபாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டைம் சொல்லிகிட்ருக்கிறாரு. சரிடா, பாய், லவ் யூ டூ. அப்படியே ஒரு கிஸ்ஸு, அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு டைம் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே திரும்பி அங்கே படுத்திருக்க ஜியோனை முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. இவனால தான் லவ் பண்ணியும் பிரம்மச்சாரனாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகா மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவர் போய் வீட்டை வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது அப்படியே 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அப்பப்போ ஜிமினுக்கு அந்த யோசனை வந்தாலும் அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துறதுனால கொஞ்சம் அதை பற்றி அப்படியே மறந்துட்டு அவர் ஸ்டடியை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த சைடு தவிக்கிறது என்னமோ ஜியோன் தான். அவருக்கு இது என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியல. அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மேட்சை முடிச்சுட்டு அவங்க போன மேட்சும் இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு செமிஃபைனல் இருக்குது. இவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். இங்கே வர்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போது அவர் கண்ணு முன்னாடி ஒரு கப்பல் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை தான் அவர் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த சீனை பார்த்தோன்னே அங்கே ஜியோனுக்கு
அந்த கிஸ்ஸு தான் வந்து ஞாபகம் வருது. இத்தனைக்கும் அவங்க வந்து கிஸ் பண்ண கிடையாது. சும்மா லிப்ஸ் மேலே லிப்ஸ் பட்டுச்சு, அவ்வளோதான். அப்படியே நம்ம கிஸ் பண்ணியிருக்கலாமோ? இது இதுக்கு என்ன ஃபீலிங்ஸ்னே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி அங்கே ஜியோனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த 2 டேஸாக மண்டேல இதுவே தான் ஓடிட்டுருக்கு. இந்த வாட்டி நான் மேட்ச் சரியாக கூட விளையாடல, பசங்க இருந்தனால ஏதோ மேட்ச் வின் பண்ணியாச்சு. இப்படியே இருந்தால் என் நிலமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரெயினில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு, என்னவோ தனியாக புலம்பிகிட்ருக்க, என்னன்னு சொன்னால் நாங்களும் கேட்போம்ல. உங்ககிட்ட சொன்னேன்னா என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரிடா. இதுக்கு லவ் அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேர்லாம் கொடுத்து என்னையே சாவடிப்பானுங்க அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இன்னும் மூஞ்சி திருப்பிக்கூடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் காய் தான். சுகா என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காய் திரும்பி பார்க்குறாரு. அவர் டே கூட கால் பேசிகிட்டு இருக்கிறாரு. அம்மா பபி நாங்கள் மேட்ச் வின் பண்ணுறோம் அப்படின்னு. இவன் ஒருத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பிளேஸ் விட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா ஜியோனும் சரியாக பேசலை, அந்த பக்கம் சுகாவும் பிஸியாக இருக்கிறாரு. அவர் வந்து மற்ற பிளேஸ் கூட பேசுகிறதுக்காக போயிட்டாரு. நைட்டு தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்குது. ஜியோனுக்கு சரியாக 2 டேஸாக தூக்கம் இருந்திருக்காது. இப்போ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த சில்லுன்னு ஃபேஸில் காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் அவருக்கு நல்லாயிருக்கு. அப்படியே கண்ணை மூடி அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜிம்மினும் சரி ஜியோனும் சரி அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பேசிக்கிறது கிடையாது. முதல்ல அவங்க மீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் ஸ்டடியில் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படி இப்படின்ட்டு. ஜிமீன் சொல்லிட்டேங்க, சுகாவை பார்க்க போகலாமா? சுகாவை பார்க்கவா? இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் இருக்குடா. சுகாவை பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு ஜிமீன், ப்ளீஸ் போகலாமா? ஜியோனும் தானே வருவார் அப்படி சொல்லி ஜியோனோட நேம் சொன்னோன்னே அங்கே ஜிமீன் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அப்படியே சேடான மாதிரி இருக்குது. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, ஏதோ ப்ராப்ளமாக என்ன? இப்போலாம் நீ ஜியோனை பற்றி எதுவுமே பேசுகிறது கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எக்ஸாம் வருதுல்ல அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. டேங்க்ட இதை பற்றி சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே சுகாவோட வீட்டில் தான் காட்டுறோம். இவங்க எப்போவுமே சுகாவோட வீட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜியோனோட வீட்டில் அவங்க அப்பா மேட்ஸ்லாம் இருக்கிறனால இங்கே சுகா தனியாக வீடு எடுத்து தான் தங்கி இருந்திருப்பாரு. சுகாக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. 2 வீடு எடுத்து வந்து தங்கிட்டு இருந்திருப்பாரு. என்னடா இன்றைக்கும் காய் வரலையா? எத்தனை ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்கான் பாரு அவன். சுகா அப்படி சொல்லி டயங்கோட வாய்ஸ் கேட்குது. டயங்கோ பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. சுகாவுக்கு ஓடி போய் எப்படி டைட்டாக பண்ணிக்கிறாரு. எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கேன், சரி வா அப்படி சொல்லி வந்த உடனே டயங்கோட கையை பிடிச்சி நேரம் ரூமுக்கு போயிட்டாரு. போகிற டயங்கையும் சுகாவையும் தான் பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அங்கே ஜிமீன் அப்படியே அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டுருக்கிறாரு. ஜியோனை இவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜியோன் பார்த்தோன்னே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இப்போ நேராக வந்து அப்படியே வந்து கோச்சில் வந்து உட்கார்றாரு. அங்கே ஜியோன் அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக நடந்த அந்த கிஸ்ஸு தான் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இது என்ன தாட்னே தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் ஏன் அதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு போய் அவருக்கு வந்து அப்படியே ஜூஸ் ஊற்றுறாரு கிளாஸில். இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மினுமே ஒரு மாதிரி அப்படியே நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் வேறு ஒரு மாதிரி கூட ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது. ஒரு சாரி கேட்டுடலாமா? அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட்டு தானே அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு சரி ஜூஸ் எதனா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஜிம்மினுக்குமே அப்படியே ஜூஸை ஊற்றிட்டு ஜூஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், இந்த பரவாயில்ல குடி அப்படி சொல்லி இப்போ அந்த ஜூஸை ஜிமின்கிட்ட கொடுக்குறாரு. ஜிமினுமே வாங்கி அப்படியே ஒரு சிப்பாக அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஓடிட்டுருக்கு. சாரி கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்போ ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினோட லிப்ஸ் அவர் வந்து அந்த ஜூஸை வந்து குடிக்கிறாரு இல்லையா, அப்போ அந்த லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே இந்த ஜூஸ் பட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷைனிங்காக அப்படியே தெரியுது. அந்த லிப்ஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அன்றைக்கி நடந்த அந்த கேஸ் மறுபடியும் ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஜியோன் ஜூஸ் குடிச்சிட்டே இருந்திருப்பார்ல, அது பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் வந்து வைக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஜிமின் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஜியோன் அப்படியே கிட்ட வந்து ஜிமினோட கையில் இருக்க அந்த கிளாஸையுமே வாங்கி அந்த டேபிளில் வைக்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜிமின் கிட்ட அப்படியே க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி தான் கேட்டுருந்துருப்பாரு. ஜியோன் அப்படியே ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஹார்ஷாக அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னால சுத்தமாக முடியல. அப்படியே கையை வச்சு அப்படியே புஷ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேக் கிஸ் கூட பண்ணல. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. ஜிம்மினுமே அப்படி தான் சுத்தமாக அவரால் ப்ரீத் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போயிருந்திருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த லிப்ஸை அப்படியே துடைக்கிறாரு. மறுபடியும்
என்ன பண்ணுறீங்க ஜியோன் அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ கூட ஜியோனோட பார்வை அந்த லிப்ஸ் மேலே தான் இருக்குது. ஜிமின் ஜியோனை லவ் பண்ணுறாரு. இதுவே ஜிமின் லவ்வை சொல்லி அதை ஜியோனுமே ஏற்றுக்கிட்டு இல்லை ஜியோனுமே வந்து லவ் பண்ணேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருந்தா ஜிமின் இதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் சடனாக இந்த மாதிரி ஜியோன் வந்து கிஸ் பண்ணதை அதை அவர் எப்படி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு புரியவே இல்லை. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஜியோன் பின்னாடி போய் வேகமாக போய் ஜிமின் அப்படியே வாலில் அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினும் எவ்வளவோ தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. ஜியோன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய ஹேண்ட் இப்போ ஜிமினோட பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து அப்படியே டச் பண்ணுது. இப்போது இவ்வளோ நேரம் அங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல ஜிமின், அவருக்குமே இப்போ ஹார்மோன் சேஞ்செலாம் அப்படியே ஆகுது. அவர் மனசு வேணான்னு சொன்னாலும் அவருடைய பாடி வந்து கேட்கல. ஏன்னா அந்த மாதிரி ஜியோன் வந்து ஜிமினோட பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜியோன் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ சடனாக ஜிமினை அப்படியே தூக்கிடுறாரு. நேராக இப்போது ஒரு பெட்ரூமுக்கு தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. பெட்டில் போய் ஜிமினை அப்படியே படுக்க வச்சுட்டு அவருடைய ஷர்ட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு வேணான்னு சொல்லி தோணுது, இருந்தாலும் ஜியோனை ஸ்டாப் பண்ணவும் அவருக்கு வந்து தோணலை. ஒரு டிஷர்ட்டை அவருடைய ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போது ஜிமின் மேலே அப்படியே வந்து ஓவர் ஆகுறாரு. ஜியோன் இப்போது ஜிமினோட நெக்கு அப்படி சொல்லி இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமின் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு, அதுவுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவர் ஜியோனோட அந்த டேட்டோ அப்புறம் அவருடைய அந்த ஆப்ஸ் அதெல்லாம் அப்படியே வந்து டச் பண்ணுறாரு. அவருக்கு அதெல்லாம் ரசிச்சிருப்பார் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு வந்து டச் பண்ணணும்னு சொல்லி தோணிட்டுருக்கோம். அது ஃபுல்லாக அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஜிமின் டச் பண்ண அங்கே ஜியோன் இன்னும் ஃபோர்ஸாக தான் ஜிமின் கிட்ட நடந்துக்கிறாரு. ஜிமினுக்கு அது பெயினாக இருந்தாலும் அதையும் தனியாக ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜியோன் அப்படியே ஜிமினோட பாடியெலாம் அப்படி வந்து சக் பண்ணுறாரு. இப்போது அவருடைய பேண்ட்டையுமே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டில் கை வைக்கும் போது ஜிமின் அப்படின்னு சொல்லி வெளியேருந்து வந்து டயங்கோட சத்தம் கேட்குது. ஜிமின் எங்கடா போயிட்டா அப்படி சொல்லி மறுபடியும் டயங் வந்து கூப்பிட்றாரு. இப்போ தான் 2 பேருமே அப்படியே ரியாலிட்டிக்கு வராங்க. இங்கே ஜிமின் டயங்கா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் அவர் என்ன மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஃபீல் ஆகுது. இங்கே பக்கம் ஜியோனுமே இப்போ ஜிமின் மேலேருந்து அப்படியே எந்திரிச்சிடறாரு. இப்போ ஜிமின் எந்திரிச்சு ஜிமின் வேகமாக அவருடைய டிஷர்ட் எடுத்துகிட்டு வேர் பண்ணிவிட்டு டோர் திறந்து வெளியே போய் பார்க்குறாரு. இங்கே டயாங் தேடிட்டு அவர் வெளியே போயிட்டு தேடிட்டு உள்ளே வரும்போது தான் ஜிமின் இங்கே என்ன பண்ணுற ஒன்றும் இல்லை டயங்கா, எங்கே போயிருந்தேன், எவ்வளோ நேரமும் உன்னை தேடிட்டு இருக்கேன், அது நான் வாஷ்ரூமுக்கு போயிருந்தேன், டயாங் நம்ம வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போகலாம் டயங்கா அப்படி சொல்லி டயங்கோட கையை பிடிக்கிறாரு. ஜிமின் என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய படிக்க வேண்டியது இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே சுகா வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா சுகா அங்கே தான் நின்றுருந்துருப்பாரு, டயங் மட்டும்தான் வெளியே போய் தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதே ரூமில் இருந்து ஜியோன் வந்து வெளியே வராரு. ஆனால் ஷர்ட் வியர் பண்ணிட்டு வராரு. இங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஜிமின் சொல்லியிருந்திருப்பானே. ஜிமின் அப்படி சொல்லிட்டு டயங் வந்து கத்திட்டே போகிறாரு. இந்த பக்கம் ஜிமின் அவ்வளோ நேரம் அங்கே ஜியோன் கூட நடந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. சொல்லிட்டாங்க, என்ன ஜிமின், நான் உங்ககிட்ட என்னுடைய லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ மறைக்கிறியா, இல்லை என்ன மறைக்கிறியா எனக்கு புரியலை. சுகா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ரூமில் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உண்மையை சொல்லு, நீ உன்னுடைய லவ்வை சொல்லிட்டியா ஜியோன்ட்ட, அவர் ஓகே சொல்லிட்டாரா. இல்லைண்ணா அப்போது ரூமில் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுடா அப்படியே சொல்லும்போதே அவங்க ஜிமின் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு அழுகுற, அது வந்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்ததும் இன்றைக்கி நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே டயங்கிட்ட வந்து சொல்கிறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல டயங்கா. அதுக்கேண்டா அழுகுற, நீ தான் ஜியோனை லவ் பண்ணுறல, நான் ஜியோனை லவ் பண்ணுறேன்டா, ஆனால் ஜியோன் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க, உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமையா இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருப்பான், ஆனால் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லி, ஒருவேளை அவர் தயங்கலாம்ல, லவ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு திடீர்னு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீலாம் என்ன யோசிப்பேன், இல்லை நாங்களாம் என்ன யோசிப்போம் அப்படி சொல்லி அவர் வந்து யோசிக்கலாம்ல, அதனால கூட ஒரு ஃபீலிங்ஸை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். அப்போ நான் நிஜமாக ஜியோன் என்ன லவ் பண்ணுறாரா, என்னடா கேள்வி இது, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணாமல் இருப்பேன்னா என்ன, ஆனால் அவருடைய லவ் என்கிட்ட சொல்ல மாட்டார், அவர் சொல்லனா என்ன, நீ உன்னுடைய லவ் போய் சொல்லு, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, சுகா சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், உன் மேலே நான் கோவப்பட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு, உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா, இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அப்போனா நாளைக்கு போய் சொல்லிடுவியாடா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்
ஏன்னா எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. சரிடா ட்ரீட் வைக்கணும், ரொம்ப பெரிய ட்ரீட்டு வச்சுட்டா போச்சு அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்படியே தான் இந்த 10 டேஸுமே போயிருக்கோம். ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க. ட்ரையாங் ஷுகா கூட பேசிக்கிறதுக்கு டைம் இருந்திருக்காது. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாகவே ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிருந்துருப்பார். ஏன்னா ஜிமினை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஜிமினுக்கு. இப்போது எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ட்ரையாங் இப்போ நான் ஓகேவா, நல்லா தாண்டா இருக்கா, நீ எப்போவுமே அழகாக தான் இருப்பேன். ஜியோன் சீனியர் எங்கே இருக்கிறாரு? ஷுகா இப்போ தான் சொன்னார், அந்த கிளாஸ் ரூமில் இருக்காராம். நீ போ, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஓகே இந்தாடா அப்படி சொல்லி இப்போ கையில் ரோஸ் வந்து கொடுக்குறாரு. என்னடா இதெல்லாம், ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் இருப்பேன், ரோஸ் கூட இந்தா அப்படி சொல்லி டயம் கொடுத்தோன்னே ஜிமின் ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அந்த கிளாஸ் கிட்ட தான் போகிறாரு. நம்ம ஆள் எங்கே போயிட்டான் அப்படி சொல்லி இந்த பக்கம் டயாங் ஷுகாவை தேடிட்டு இருக்கிறாரு. எனது லவ்வா, சுமாரி பேசாத ஷுகா, அவன் லவ் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட அவன் சொல்லியிருந்திருப்பான். அதுக்கான என்ன பதிலோ அதை நான் அவன்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அவனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு இந்த லவ் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்டா நீ அவன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட? லவ் இல்லைன்னா என்ன ஷுகா நீ காமெடி பண்ணிகிட்ருக்க? லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துக்கணுமா என்ன? எனக்கு அவனுடைய உடம்பு தேவைப்பட்டுச்சு, அவனுக்கு என்னோடய உடம்பு தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான். ரொம்ப தப்பு பண்ணுறச்சியோ நீ. உன்னைய ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே சீனியர் அப்படின்னு சொல்லி வெளியேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தாங்க ஜிமின் தான் நிற்கிறாரு. அங்கே காய், ஷுகா, அப்புறம் ஜியோன் 3 பேருமே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. 3 பேருமே திரும்பி இப்போ ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே வாயேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஷுகா வேகமாக வந்து ஜிமினோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாரு. நீயே சொல்லு, நீ அவனை என்ன சொல்கிறீங்க சீனியர்? அதான்டா நீ லவ் பண்ணுறல. லவ்வா? அப்படிலாம் இல்லை சீனியர், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அதை தான் ஜிமின் நானும் சொன்னேன். நீ என்னை லவ் பண்ணுறியாம்மா, இதை வந்து அவன் என்கிட்ட சொல்கிறான். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. இதை பற்றி நானும் எத்தனை வாட்டி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது வேணுமோ அது லவ்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா ஷுகா. அங்கே ஜியோன் சொன்னது கூட அவருக்கு பெருசாக ஹர்ட் ஆகலை. ஜிமின் வந்து சொல்லியிருந்திருப்பார்ல லவ் பண்ணல அப்படின்னு. அதை தான் ஜிமினே தான் ஷுகா வந்து பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஷுகா செம்ம கோவமா அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. பின்னாடியே காய் வந்து நீ மச்சான் ஷுகா அப்படி சொல்லிட்டு அவருமே போகிறாரு. அப்புறம் உங்களை பார்த்துட்டு இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஜிமின் சாரி அன்னைக்கு நடந்ததுக்கு. அது அன்றைக்கி ஒரு நாள் நமக்குள்ளே அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி நடந்துச்சா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை ஷுகா ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி ஜியோன் சொன்னோடனே அங்கே ஜிமின் ஒரு மாதிரி அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதில்ல ஜிமீனுக்கு உள்ள அப்படியே ஹார்ட்லாம் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஜியோனை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்கிட்ட இதை பற்றி எப்படி பேசுகிறேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஷுகாட்டா நான் அந்த மாதிரி சொன்னாலும் நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பியோன்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்டா. அன்னைக்கு அந்த மாதிரி நடத்தி சொல்லி அதை யோசிச்சுட்டு நீ என்கிட்ட பேசாமலாம் இருக்காத. ஷுகா காய்க்கு அப்புறம் உன்கிட்ட தான் நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். உன்னை என் ஃப்ரெண்டாக தான்டா நினைக்கிறேன். ஜியோன் சொல்லு ஜிமீன், எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. உனக்கு? எக்ஸாம்னு சொல்ல வந்தால் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் இன்றைக்கி நைட்டே பூசான் போகிறேன்டா. அங்கே எங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது. நான் ஷுகா காய் 3 பேர் தான் போகலான் இருந்தோம். அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அவனுங்களை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரில. மேட்ச் வேறு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஷுகா என்ன பண்ணுவானோ தெரில. ஜியோனே பார்த்துட்டு ஷுகா சீனியர்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விடு ஜிமீன், இல்லை நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜிமீனுமே போயிடுறாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கோ, பைத்தியமாடா நீ அப்படி சொல்லி அங்கேருந்து ட்ரையாங் வந்து ஜிமினை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. அவர் இவ்வளோ நேரம் ஷுகா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இதை ட்ரையாங், நான் தான் அவரை லவ் பண்ணுறேன், நான் அவரை நீ லவ் பண்ணல, அது ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணாமல் அந்த ரூமில் பேசாத ஜிமின், எனக்கு உண்மையில ரொம்ப கோவம் வருது. நான் அவன்கிட்ட அவன் முன்னாடி கேட்கும்போது நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே. நான் மட்டும் அவர் என்னை லவ் பண்ணுவாரா? எனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம் ஜிமின். அவர்கிட்ட நான் இதை பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இப்போலாம் என் அடி மனசில் சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இவர் நம்மளுடைய லவ் ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்ட்டு.
அன்றைக்கி அஃப்ரா வந்து என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கும் போது ஒருவேளை அவர் மனசில் நான் இருக்கணும், என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். இவ்வளோ தூரம் அவருக்கும் எனக்கும் நடுவில் நடந்தோம். அது வெறும் லஸ்ட்டுன்னு தான் சொல்லி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அவர் யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிப்பேன்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. மூச்சி ப்ளீஸ் எல்லாத்தையும் அப்படி பெக் பண்ணி கேட்டுக்கிறேன், இன்னொரு வாட்டி லவ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதீங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப பெயினில் இருக்கேன். சுகா அப்புறம் காய் சீனியர் ப்ளீஸ், உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, இன்றைக்கி புசான் கிளம்பணும்ல, மேட்ச் கிடக்குது, என்னாலாம் போக முடியாது ப்ளீஸ். அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், அசிங்கமாக இருக்குது. நீங்கள் என்னுடைய நிலமையிலேருந்து யோசிச்சு பார்க்குறீங்க. அவருக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்ல, அவர் என்ன மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க அவங்க பேரண்ட்ஸால் தான் அவர் இந்த மாதிரி இருக்கிறாரு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி இப்படி யோசிக்கலாமா? அவரே சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு உங்களையும் காயம் தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு. நீங்களே அவரை இவ்வளோ அவாய்ட் பண்ணிங்கன்னா அவர் என்ன தான் பண்ணுவார்? ப்ளீஸ் இது எப்படியும் மறந்துடுங்க. நீ பழைய மாதிரியே ஜியோன் கூட இருங்களேன் ஜிமீன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டே சுகா, ஜிமின் சொல்கிறதும் கரெக்டு தானே. நம்மளை விட்டால் ஜியோனுக்கு யாரா இருக்கா? அவன் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசினாலும் உங்களை நம்மளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான்டா. ப்ளீஸ் வாடா போகலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் சுகா சீனியர் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் கெஞ்சினோன்னே, உனக்காக அதுக்குன்னு பழைய மாதிரி அவன்கிட்ட இருப்பேன்னு சொல்லி யாரும் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படி சொல்லி சுகா வந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. அவங்க அந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் அப்படியே நீலோன்னு போட்டு பயங்கரமாக ஜிமின் வந்து அழுகுறாரு. டே டே மூச்சி மூச்சி அப்படி சொல்லிட்டு இப்போ டயங்குமே முன்னாடி இருந்து அப்படி நீலோன் போட்டோன்னே டயங்க பயங்கரமாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் அழுததுக்கப்புறம் அந்த அக்கா அப்படி பிரேக் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஓகே தான், என்னையும் நினச்சி ஃபீல் பண்ணாத டயம், எனக்கு தெரியும்டா மூச்சி, நீ என்ன தான் சுகா கிட்ட அப்படி பேசினாலும் உன்னால் அவ்வளோ சீக்கிரம் இதை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்டா, எப்படி உன்னால் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும் தெரியலடா, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். சரியா, ஜிமினை பத்திரமா பார்த்துக்கோ, நாங்கள் போயிட்டு 1 வீக்கில் ரிட்டர்ன் வந்துடும் சரியா? பார்த்து போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஹேங் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. காயை பார்த்துமே சொல்கிறாரு, இப்போது பக்கத்தில் நிற்கிற ஜியோனை பார்த்துமே சொல்கிறாரு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜிமின் வரல, இதனால் படிச்சுட்டே இருந்தான் ஸ்டெடின்னு தலைவலிக்குது சொல்லி தூங்கிட்டுருக்குறான். சரி ஓகே பாய், நீங்கள் கிளம்புங்க, நான் ஜிமினை பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து டேங்க் வந்து போயிடுறாரு. ஏன்னா ஜிவன் அந்த மாதிரி கேட்டோன்னே டேங்க்கு செம்ம கோவம் வந்திருக்கும், அதனால தான் அந்த இடத்த விட்டே போயிருந்துருப்பார். இப்போ இவங்களுமே அந்த பக்கம் அப்படியே கிளம்பிடுறாங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் லீவ் தான். ஜிமின் எப்போவுமே லீவுக்கு நீ என் கூட தானே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போது உங்கள் வீட்டுக்கு போகிறேன்ற, ப்ளீஸ்டா, அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் போயிட்டு ஒரு 2 டேஸில் ரிட்டர்ன் வந்துடுறேன். நீயும் ஆன்ட்டி அங்கிளை பார்க்க போயேன், அவங்கள என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கள்ல. ஆமாடா, அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நானும் 2 டேஸில் ரிட்டர்ன் வந்துடுறேன், நீ வந்துடணும் சரியா? ஓகேடா. ஜிமீன் நான் ஓகே தான்டா, நீ கிளம்பு. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமீன் ஒரு கையில் பேக்கோடு வராரு. ட்ரையாங்க டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு, பாய்டா, பாய், பார்த்து சேஃபாக போ அப்படி சொல்லிட்டு இப்போது காரில் ஏறலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் ரிட்டன் வந்து டேங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, பாய். ஹக்கு டேங்க்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக போய் காரில் ஏறி அந்த இடத்த விட்டு அவர் போகவும் செஞ்சிட்டாரு. டேங் நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்னமோ ஜிமின் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது. சரி, அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது போல இருக்குது, அவனே அதை விட்டு வெளியே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் டேங் வந்து யோசிச்சுட்ருப்பாரு. அன்னைக்கு வந்தவர் தான் இன்ன வரைக்கும் டேங்கை போய் பார்க்கவே இல்லை. 8 வருஷம் ஆகுது. அந்த ஊரை விட்டே வந்து அவர் போயிருந்திருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிருக்கும். இதை பற்றி அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லும்போது அவங்க அம்மா என்னால் டயம் விட்டு பிரிஞ்சு வர முடியாதுன்னு சொல்லி கெஞ்சிருப்பார். நான் டயம் கூட இருந்தால் இங்கேயே ஸ்டடியை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பார். அப்புறம் வந்து நேற்று கால் பண்ணி, அம்மா நானும் உங்கள் கூட வரேன், அதுவும் நம்ம இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். சரி ஓகே, பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் அப்படி சொல்கிறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஜிமின் நடந்துக்கிறத வச்சு உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா போய் கேட்டவுடனே எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அவங்க அம்மாட்ட எதுவுமே மறைக்க மாட்டார். அவர் ஜியோனை பற்றி ஜியோனை விட்டுட்டு வந்தது கூட அவருக்கு வந்து கஷ்டம் கிடையாது. ஆனால் டேங்கை விட்டு
இவ்வளோ தூரம் வந்து தான் அவருக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். அவங்க அம்மாவும் எத்தனையோ வாட்டி சொல்லியிருந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் டயாங்கிட்டேயாவது காண்டாக்டில் இரு அப்படின்னு. டயாங் கூட பேசினா கண்டிப்பாக டயாங் சுகா லவ் பண்ணுவார். சுகா இருந்தாலும் சொன்னால் அந்த இடத்துல ஜியோனும் இருப்பார். அதுக்காகவே அவர் வந்து டயாங்கை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். என்ன தான் ஜிமின் டயாங் விட்டு தூரம் வந்தாலும் உன்னையே நான் என்கிட்ட இருந்து தூரம் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி டயாங் யோசிச்சிருந்துருப்பாரு. இப்போது ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. எங்கன்னு சொன்னால் அதே ஸ்டோர் பெஞ்சில் தான் கிரவுண்டில் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அவருக்கு உள்ளே போவே ஒரு மாதிரியாக இருக்குது. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே வேகமாக அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஏய் ஜிமீன் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே காய் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஏய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சர்ப்ரைஸ்டா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, மேரேஜ்க்கு வந்தியா? ஆமாம் சொல்லி தலையாடுறாரு. நீ வரேன்னு சொல்லி டயாங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி உள்ளே வா, மேரேஜ் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி காய் வந்து இவனோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. உள்ளே வரும்போதே அங்கே ஸ்டேஜில் பார்க்குறாரு, டயாங் நிற்கிறாரு, பக்கத்தில் சுகா நிற்கிறாரு. ஆனால் சுகாவுக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க. அது கண்டிப்பாக ஜியோனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது. அந்த பக்கம் அவர் பார்க்கவே இல்லை. ஜியோனை பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 8 வருஷத்தில் கொஞ்சம் கூட லவ் குறையவே இல்லை. அதுக்கு பதிலாக ஜியோன் மேலே அவருக்கு அதிகமான லவ் தான் வந்திருக்கு. அதை நினச்சி அவருக்கே ஷாக் தான். அவர் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஜியோனை விட்டு கொஞ்சம் தூரமாக போனோன்னு சொன்னால் அவர் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை. அதனாலே ஜியோனை பார்க்குறது அவர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. ஆனால் ஜியோன் அப்படி கிடையாது. ஜிமினை உள்ளே கூப்பிட்டு வரப்பையே காய் வந்து ஜியோனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஜியோனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஜிமின் உள்ளே வரலேருந்து ஜியோன் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பார். ஆனால் ஜிமினோட பார்வை ஜியோன் மேலே வரவே இல்லை. ஒரு வாட்டியாவது தன்னை பார்த்துட மாட்டானா? கடைசி வரைக்கும் ஜிமின் ஜியோனை பார்க்கவே இல்லை. அங்கே சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்புறமே யாருமே இல்லாத போல் அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. காய் நேராக இழுத்துட்டு போய், ஏய் சுகா ஜயாங் இங்கே பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுறாரு. திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் நின்றுட்டுருக்கிறாரு. ஏய் ஜிமின் எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லி சுகாவுக்கு செம்ம ஹாப்பி. மேரேஜ் வந்தியா, எப்படி? நான் தான் சொன்னேன் அப்படி சொல்லி ஒரு கோல்டான வாய்ஸு. பார்த்தா அங்கே டயாங் தான் சொல்லியிருந்திருப்பாரு. டயாங் நீ இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். டயாங் செம்ம கோமா ஜிமினை பார்த்து அப்படி மறைச்சிட்ருக்கிறாரு. ஜிமின் சாரிடா அப்படி சொல்லி கேட்குறாரு. மூஞ்சி திருப்பிக்கிறாரு டயாங். மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜும் முடியுது. இப்படி வருது எல்லோரும் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமின் யோசிச்சாலும் ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா டயாங்கோட மேரேஜ் அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மேரேஜ்க்கு நான் கண்டிப்பாக இருப்பேன்டா, என் மேரேஜ்க்கு நீ கண்டிப்பாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் மேரேஜே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவில் இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜியோனும் வந்து லவ் பண்ணியிருந்திருப்பாரு. இன்னமும் அந்த லவ் குறையவே இல்லை. அதனாலேயே இத்தனை வருஷமாக அவர் எத்தனையோ பேர் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. எனக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆக போகிறது இல்லைடா, ஆனால் உன் மேரேஜ்லேயே நான் இருந்தேன்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு டயாங்கை எப்படி சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருடைய பார்வை வேறு எங்கேயுமே போகல. இப்போது டயாங்கா வந்து ஜிமின் கிட்டே வராரு. டயாங் இதை பாரு, உன்கிட்ட நான் நிறைய பேசணும், அதனால் இப்போ எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஈவினிங் சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும். இல்லை நான் ஈவினிங்கே கிளம்புறேன், சாவடி அடிச்சிடுவேன். எல்லாரும் முன்னாடியும் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறேன். முழு மரியாதை ஈவினிங் வந்துடு. காய் சீனியர் சொல்லிட்டேன், என்னை விட்டு எங்கேயா எஸ்கேப் ஆகிடுவான், கையோடு கூப்பிட்டு போங்க, ஈவினிங் பார்ட்டிக்கு கூப்பிட்டு வரீங்க. டயாங் டயாங் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆனால் டயாங் காதுலேயே வாங்கலை. சுகா அப்புறம் டயாங் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. போகலாமா அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. காய் அது வந்து ப்ளீஸ் இவ்வளோ தூரம் வந்தல, இந்த ஒன் டே தானே, நீ நாளைக்கு போயிடலாம். சரி ஓகே அப்படி சொல்லி ஜிமின் சொன்னோன்னே இப்போ காயுமே கார்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. ஏற சொல்லி சொல்கிறாரு. காய் இதை பார், எதுவும் சொல்லாத, காரில் ஏறு. ஜிமின் சொல்லுங்க காய், நான் கூட வரமாட்டேன், உன்னை சேஃபாக போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேயா? காய் யார் கூட போடா அப்படி சொல்லி காரில் வந்து ஏற்றி விட்றாரு. ஜிமினும் ஓகே இன்றைக்கி ஈவினிங் மட்டும் தானே, நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ காரில் வந்து ஏறுறாரு.
சீட்லேயுமே வந்து உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிறது ஜியோன். பார்த்துருப்பாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேரிங்கில் வந்து ஜியோன் வந்து கை வச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த டேட்டோவை பார்த்தோன்னே தான் அவருக்கு வந்து ஷாக்காக இருந்திருக்கும். அப்போ தான் நிமிந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா அது ஜியோன் தான். இவ்வளோ நேரம் அங்கே யாரோ டிரைவர் அந்த மாதிரி தான் யாரோ இருப்பாங்க போல இருக்குது அப்படி சொல்லி தான் ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஜியோன் காய் அப்படி சொல்லி இறங்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஜியோன் எதுவுமே பேசலை. அந்த காரை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜிமினும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துறாரு. எதுவுமே சொல்ல. ஒரு ½ ட்ராவல் பண்ணியிருந்திருப்பாங்க. 2 பேருமே எதுவுமே பேசலை. ஜியோன் ஜிமின் உள்ளே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பார். ஜிமின், டயாங், சுகா அப்புறம் காய் இவங்கள விட்டு அவருடைய பார்வையை வேறு எந்த பக்கமே போகல. ஏன்னா அங்கே கண்டிப்பாக ஜியோன் இருப்பார். அவரை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடவே அவர் வந்து இருந்திருப்பார். இப்போவும் சரி, அப்போ பார்த்தார்ல காரில் ஏறினோன்னே ஜியோனை, அதுக்கப்புறம் திருப்பி கூட ஜியோனை பார்க்கவே இல்லை. ஜியோனும் அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டை பார்த்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் ஜியோன்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தோணுது. ஆள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையாண்ணா? இன்னொரு திரும்பி பார்ப்போமா? இல்லை நம்ம கணக்கு தான் அப்படி தெரியறாரா? இல்லை ஜிமீன், நீ ஜியோனை பார்க்கக்கூடாது. நீ வீக் ஆகிடுவேன். அவருக்கு சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. அவருக்கு அப்படியே கத்தி அழுவணும் போல் தோணுது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி ஜியோன்ட்ட சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜியோன் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுவார்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கார் அதே வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகுது. அதாவது அது சுகாவோட வீடு. ஜிமின் இப்போ தான் திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜியோன் தான் இங்கே தான் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ரூம் தான் உனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ரெடியாக இரு. நான் வரமாட்டேன், காய் தான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜோன் வந்து கிளம்பிடுறாரு. சொன்னதுக்கு ஜிமின் எந்த ரிப்ளையுமே பண்ணல. அங்கேருந்து அவர் சொன்ன ரூமுக்கு தான் போய் அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. 2 டேஸாக சரியாக தூங்கலை. அங்கே பார்த்தா நம்ம என்ன ரீசன் சொல்லணுமோ, அவன் நம்மக்கிட்ட என்ன மாதிரி நடந்துப்பானோ, அப்புறம் அங்கே போனால் நம்ம ஜியோனோ ஃபேஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் யோசிச்சு அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் சைலண்ட்டாக போய் படுத்துறாரு. ஆனால் அவர் கல்லேருந்து டியோஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஜியோன் சைட் தான் பார்க்குறோம். ஒரு மொபைல் வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த மொபைலுமே எடுக்கிறாரு. ஒரு ஓரமாக காரை அப்படியே பார்க் பண்ணி அந்த கார் சீட்டில் அப்படியே சாஞ்சபடி படுத்துருந்துருப்பார். இப்போ கால் வந்தோடனே அந்த கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு 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 சுகா, சொல்லிட்டியாடா? அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாரு. சொல்லலையா நீ? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த சான்ஸை மிஸ் பண்ணனா அப்புறம் ஜிமின் மறுபடியும் லைஃப்பில் வரமாட்டான்டா. நாங்கள் எல்லாருமே நினச்சோம் ஜிமின் கண்டிப்பாக அவங்க கூட காரில் வரமாட்டான் அப்படின்னு. காரில் வந்தான்ல, உனக்கு தான் டைம் இருந்துச்சுல. ஆமாம் ஜியோன், சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி டயங்குமே சொல்கிறாரு. என்னால் முடியல. அவனை பார்த்தாலே நான் அவனை பேசினது தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஜியோன், அதை பற்றிலாம் மூச்சு யோசிக்க மாட்டா ஜியோன். நீங்கள் ஒரு வாட்டி உன் லவ்வை சொல்லுங்களேன், அதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நாங்கள்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக அதை நம்ப மாட்டான். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவன் நம்புவான் நீங்கள் உன்னை லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லி டயம் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. ஆமாடா, சொல்லுடா. இப்போ நீ எங்கே விட்டு வந்த? நீங்கள் சொன்ன பிளேஸில் தான்டா விட்டு வந்தேன். டைம் இருக்குது, நீ போய் பேசு. சரிடா. சரி சொல்லிட்டு மறுபடியும் முட்டாள்தனமான வேலை பார்க்காத. சொல்கிறது புரிஞ்சா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சுகா கத்துறாரு. சரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது அந்த மொபைலில் இருக்க அந்த ஃபோட்டோ தான் பார்க்குறாரு. எல்லாமே ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ். ஜிமின் ஜாப்க்கு போயிட்டுருப்பார் இல்லையா, அங்கெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நம்ம ஜிமின் சைடில் இருக்க லவ் மட்டும் தானே பார்த்தோம். இப்போ நம்ம ஜியோன் சைடில் இருக்க லவ்வையுமே பார்ப்போம். அவர் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் சுயல் வந்து போயிருந்திருப்பார் இல்லையா, ரிட்டன் வந்து பார்க்கும்போது அங்கே ஜிமின் இல்லை. என்ன சொல்லிட்டாயா? ஆமாம் சுகா, என்கிட்ட 2 டேஸ் நான் அம்மா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் ரிட்டன் வரவே இல்லை. நானும் கால் பண்ணி பார்க்குறேன், சுவிச் ஆஃப்னு வருது. அங்கிள் ஆண்டி யார் கால் பண்ணாலுமே சுவிச் ஆஃப்னு தான் வருது. சரி நான் போய் நேர்லேயே பார்க்கலான்னு சொல்லி போனால் அவங்க வீட்டை சேல் பண்ணிட்டாங்களாம். சேல் பண்ணிட்டாங்கன்னா எங்கே போயிட்டாங்களாம்? நான் பக்கத்தில் விசாரித்த வரைக்கும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னா எந்த ஊருன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, ஆனால் அது அவங்க சொல்லவே இல்லையாண்டா. என் ஃப்ரெண்டை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது. என்ன தான் எங்களுக்கு இங்கே பேரண்ட்ஸ் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தனியாக வீட்டு ரெண்ட்டுக்கு எடுத்து தனியாக ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னால் முடியல சுகா அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. சுகா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ஜியோனை தான் பார்க்குறாரு. காயும் அப்படி தான் ஜியோனை பார்க்குறாரு. ஒன்றும் ஃபீல் பண்ணாத,
கண்டிப்பாக ஜிமின் தேடி வருவான். எப்படிடா வருவான், எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து எந்திச்சு போகிறாரு. சுகா என்ன பண்ணுறீங்க, விட்டுட்டே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் திரும்ப வருவானா? நினச்சி கூட பார்க்காத ஜிமின் மறுபடியும் இங்கே வருவான் அப்படின்ட்டு. அவன் போனதுக்கு ரீசனே நீ தானடா. எல்லாமே பண்ணுவானா, அதுக்கப்புறம் இது லவ் இல்லை லஸ்ட்டுமானா? எப்படிடா ஒரு தடவை கூட உனக்கு அது ஃபீல் ஆகலை? நீ உன்னையும் ஏமாற்றிட்டுருக்க ஜியோன். அது லவ் இல்லை லஸ்ட் அப்படின்ட்டு. உன்னை அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா உனக்காக சப்போர்ட் பண்ணி எங்ககிட்ட பேசுவான். அன்றைக்கி உன் மேலே எவ்வளோ கோவமாக இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கி நம்ம மேட்ச்சுக்கு வரவே கூடாதுன்னு முடிவில் இருந்தோம். ஆனால் அன்றைக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்டா அவன். நீ எங்களை ஏமாத்தலடா, நீ ஏமாற்றிட்டுருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிமின் திரும்பி உன்னை தேடி வரவே மாட்டான்டா. உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ட்ரூவான லவ்வை நீ மிஸ் பண்ணிட்ட ஜியோன். அந்த இடத்த விட்டு ஜியோன் வந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஒரு பார்க்கில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. சுகா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இதை அடிக்கடி வந்து அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். அது லவ் தான் அப்படின்னு சொல்லி அவரால் அதை ஏற்றுக்க முடியலை. இது வெறும் லஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவராகவே அதுக்கு நேம் வச்சுக்கிட்டாரு. அப்படியே ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போவும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜிமின், அப்புறம் ஜியோன். ஃபர்ஸ்ட் ஜிமினோட லிப்ஸ் மேலே ஒரு லிப்ஸ் பட்டுச்சுல, அது அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு அவருக்கு. அந்த மூச்சு காற்று அவர் வந்து ஃபீல் பண்ணது, இது எல்லாமே அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எவ்வளோ விஷயம் நடந்துச்சு, அது எதுவுமே அவருக்கு மைண்டில் தோண மாட்டேங்குது. ஏண்டா ஒரு வாட்டி கூட அவனுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லி சுகா சொன்னது அவருக்கு வந்து தோணுது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு கண்ணது அப்படியே டியர்ஸ் வருது. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். 1 மந்த்து கிட்ட ஆகியிருந்திருக்கோம். எங்கெங்கேயும் தேடி அவங்க எங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. டேய் என்னடா ஆச்சு, நல்லா தானே மேட்ச் விளாடுவே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சுகா வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. சுகா சைலண்டாரா, ஏன் மச்சான் இவ்வளோ கோவப்படுற? வேறு என்ன காய், இது 3ஆவது மேட்ச்சு, இதுலேயும் தோத்துட்டு நிற்கிறோம், சிங்கமாக இருக்குடா. எதனா ஒரு மேட்ச்சில் தோற்றா பரவாயில்ல மச்சான், தொடர்ந்து 3 மேட்ச்சில் தோத்துட்ருக்கோம். அவனுக்கு எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு பார்த்தல. டே விட்ரா, நம்ம அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். அடுத்த மேட்ச்சும் நம்ம தோக்க தான் செய்வோம். இவன் பற்றியா எப்படி இருக்கான் பற்றியா அவன்? எதுனா வாயை திறந்து சொல்கிறானா? ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கு வரதில்ல. என்ன தாண்டா பண்ணுறான் அவன்? எனக்கு டென்ஷன் ஆகுது காய். உனக்கு பிடிக்கலனா இந்த டீம் விட்டு வெளியே போக சொல்லிவிடு. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி காய் வராரு. இதை பார் காய், உன்னையும் தான் சொல்கிறேன், உனக்கும் பிடிக்கலனா டீம் விட்டு வெளியே போய்டு. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து சுவோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம்டா, அடுத்த மேட்ச்சில் தான் நான் ஜெயிக்கணும். என்னடா நான் ஜெயிக்கணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்க? நம்ம எல்லோரும் ஒரே டீம் தான், புரியுதா? நீ சரியாக ஜியோன்ட்ட பேசாதனால தான் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. நீ நார்மலாக பேசு. நார்மலாவா? அதெல்லாம் என்னால் முடியாது. எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரமாக இருக்க முடியும்? என்னால் மறந்தவங்ககிட்ட நார்மலாலாம் இருக்க முடியாது. ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கு வந்து அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதா இருந்தால் வர சொல்லு. அப்படி இல்லைன்னா அந்த டீம் விட்டு வெளியே போக சொல்லு. வேணா சுகா அப்படி சொல்லி அவனுக்கு 2 அடிச்சுக்கிற மாதிரி போகிறானுங்க. நான் அந்த டீம் விட்டு வெளியே போயிடுறேன் சொன்னேண்ணே. சுகாக்குமே ஷாக்கு. திரும்பி பார்க்குறாரு. காயும் தான். மச்சான் என்னடாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ காய் ஜியோன்கிட்ட போகிறாரு. ப்ராக்டிஸ், நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கு வாட மச்சான், கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம்டா. இல்லை என்னால் முடியாது, எதுலேயுமே என்னால் கவனம் செலுத்த முடியலடா. அது எப்படி முடியும்? குற்ற உணர்ச்சியாக இருக்கு. அந்த ஜிமின்ட்டு எப்படி நடந்துக்கிட்டோமேன்னு. டேய் சுகா, நீ ஏன்டா அப்படி பேசுகிற? அமைதியாக இருறேன்டா. இல்லை காய், அவன் பேசிட்டோம், அவன் பேசுகிறதுல எதுவுமே தப்பு இல்லையே. நான் பண்ண தானே தப்பு. லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் நான் தான் என்னென்னமோ பண்ணிட்டேன். அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன். இதுடா ரொம்ப வலிக்குதுடா. ஒருவேளை ரொம்ப லவ் பண்ணிட்டேனோ மச்சான்? ஆமாடா, இங்கே இந்த இடம் இருக்குது பார்த்தியா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. சில நேரம் ப்ரீத் பண்ண கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியலடா, இதான் லவ் இதான் லஸ்ட் அப்படின்னு. ஏன்னா ஒரு ட்ரூவான லவ்வை நான் பார்த்தது இல்லைல்ல. நான் வளர்ந்த விதம் அப்படின்டா. எங்கள் அப்பா அம்மா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என் கிராண்ட்மா சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் டைவர்ஸும் ஆகிடுச்சு. ஒரு ஃபேமிலியோட லவ் கூட எனக்கு கிடச்சது கிடையாதுடா. எல்லாமே மணி தான், காசு தான். இவ்வளோ தான் லைஃபு. காசு கொடுத்தா எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் வளர்ந்துட்டேன்டா. தப்பு பண்ணால் கூட நீ தப்பு பண்ணுற, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு கூட அம்மா கிட்டே இல்லைடா. என்னுடைய தனிமையை மறைக்கிறதுக்கும் என்னுடைய கோபத்தை காட்டுறதுக்கும் இந்த ஃபுட்பால் வெறித்தனமாக விளாண்ட மச்சான். இதில் தான் உன்னையும் சுகாவையும் பார்த்தேன். ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன்ல. நான் செஞ்ச ஒரு
தப்பால தப்பு தான். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நான் பண்ண தப்புக்கு இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு தேவைதான்டா. இனிமேல் நான் வர மாட்டேன்டா. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. டே மச்சான் சொல்கிறத கேளுடா அப்படி சொல்லி காய் சொல்லிகிட்டே இருக்கும்போது, வரேன்டா நாளைக்கு புசான் போகலான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவன் வந்து கிளம்புறாரு. ஜீவனோட கையை சுகா வந்து பிடிக்கிறாரு. ஓ விட்டு போயிடுவியோ சுகா, விடு சுகா ப்ளீஸ். ஏண்டா நீ தான் சொன்ன செஞ்ச தப்பை சொல்லி காட்டுறதுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு. ஏன் உன் பேரண்ட்ஸ் தான் உன்னைய சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? இது தப்பு இது சரி அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? நீ தப்பு பண்ண, நான் சொன்னேன் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு. ஏன்னா காட் கொடுத்த கிஃப்ட்டை நீ மிஸ் பண்ணிட்டடா. இப்போவும் சொல்கிறேன், ஒரு ட்ரூவான லவ்வை நீ மிஸ் பண்ணிட்ட. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து நீ பண்ண தப்பை நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்குன்னு எங்களை விட்டு நீ போயிடுவியா? வேணாம் மச்சான், நான் உன் கூட இருந்தேனா கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நீங்கள் வின் பண்ண மாட்டீங்கடா. விடு மச்சான் ப்ளீஸ். டேய் திரும்ப வேணாம் சுகா ப்ளீஸ். டே திரும்புடா. அப்படி இருப்பினோடனே அப்படியே தலையை கீழே குஞ்சபடி அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்படியே ஒரு கண்ணில் அப்படியே டேஸாக கூட்டிகிட்ருக்கு. டே டே ஜீவன் எதுக்குடா அழுகுற? சாரிடா சாரி. நீ சொன்னது கரெக்டு தான்டா. காட் கொடுத்த கிஃப்ட்டுடா ஜிமின் எனக்கு. நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்ல. மறுபடி இன்னொரு சான்ஸ் கிடைக்காதாடா மச்சான் அப்படி சொல்லி சுகாவை பார்த்து ஜீவன் வந்து கேட்குறாரு. என்ன சொன்ன எனக்கு புரியலடா நீ சொல்ல வர்றது அர்த்தம். மறுபடியும் ஜிமின் என் லைஃப்பில் வருவானாடா? இந்த வாட்டி அவனை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா. அப்போனா ஆமாடா, எனக்கு அவன் லைஃப் லாங் வேணும்டா. அவனை நான் நல்லா பார்த்துப்பேன்டா. இன்னொரு வாட்டி அவன் என் லைஃப்பில் வருவானாடா. ஜீவன் நீ ஜிமினை லவ் பண்ணுறியா? ஆமாடா, ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். சுத்தமாக என்னால் முடியலடா. செத்துடலாம் போல இருக்குடா. ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருக்குடா எனக்கு. அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டல. கண்டிப்பாக அவன் மறுபடியும் நீ தேடி வரமாட்டான்ல. எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல சுகா அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. சுகா டக்குன்னு போய் ஜீவனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டே உண்மையிலே வா, நீ நிஜமா நீ ஜிமினை லவ் பண்ணுறியா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. மச்சான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஆனால் அப்படி சொல்லி அப்படி ஹக பிரேக் பண்ணுறாரு. என்னங்கிற மாதிரி ஜீவன் பார்க்குறாரு. ஒருவேளை அவனை நீ இந்த மாதிரி பேசிட்ட கில்ட்டினஸ்னால் உனக்கு உன் மேலே லவ் வந்திருக்கா என்ன? இல்லைடா மச்சான், ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கு. ஆனால் அந்த மரமண்டைக்கு தான் புரியல இதான் லவ் அப்படின்னு. லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்திருக்கேன்டா. கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம்லடா. ஏன்டா என்னை விட்டுட்டு போயிட்டான் அவன் அப்படி சொல்லிட்டு அவர் நான் ஸ்டாப்பாக அழுதிட்டுருக்கிறாரு. டேய் மச்சான் லவ் பண்ணிட்டடா. டேய் ட்ரீட் வைக்கணும்டா. ஜீவன் மச்சானுக்கு லவ் வந்துச்சு, கண்டிப்பாக ட்ரீட் வைக்கணும். லூஸ் மாதிரி பேசாத அப்படி சொல்லி சுகா வந்து கத்துறாரு. ஏய் எப்படியும் ஜிமின் கண்டிப்பாக ஜீவனை தேடி வருவான். ஜிமின் வந்துடுவான்ல கண்டிப்பாடா அப்படி சொல்லி ரெண்டு பேருமே ஜீவன்கிட்ட சொல்கிறாங்க. எங்கேயோ தேடி பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனால் ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. டே மச்சான் கண்டிப்பாக நீ தேடி வருவான்டா. டே 2 மேட்ச்சுக்கு தான் வரல, இந்த மேட்ச்சுக்கு அது வர்றியா? கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்டா. இல்லை காய் ப்ளீஸ், எனக்கு நல்லாவே தெரியுதுடா, என்னால் முடியாதுடா ப்ளீஸ். அப்போனா நாங்களும் மேட்ச் விளையாட மாட்டோம். சுகா என்ன இப்படி பேசிகிட்ருக்க? இந்த பாரா, நீ இல்லாத அந்த டீமில் எங்களுக்கு இருக்க பிடிக்கல. இல்லைடா நீங்கள் போய் விளையாடுங்கடா. என்னால் முடியாதுடா, எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால் அதை ஒழுங்காக விளையாட முடியாது. கண்டிப்பாக மேட்ச் தோற்றுருவோண்டா. பரவாயில்ல இருக்கட்டும்டா, இப்போது எங்களுக்கும் அந்த விருப்பம் கிடையாது. அப்பா வேறு திட்டிகிட்டே இருக்காடா, எக்ஸாம்ஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறது கிடையாது, அரியர் வேறு இருக்குது, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி எதுனா ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அவங்க ஜியோன் இல்லாத அந்த டீமில் இருக்கவே சுகாவுக்கும் சரி காய்க்கும் சரி பிடிக்கல. வெளியே வந்து சொல்லி அதை விட்டு வந்து வெளியே வந்துடுறாங்க. ஜியோனை அதுக்கு மேலே அவங்கள வந்து கம்பல் பண்ணல. ஆல்ரெடி அவர் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனால் ஜியோன் வந்து ஜிமினை தேடி போவே கிடையாது. காய் சுகா டயான் இவங்க 3 பேர் தான் ஜிமின் எங்கன்னு சொல்லி தேடி அலைஞ்சிருந்துருப்பாங்க. எங்கே தேடியுமே ஜிமின் எந்த ஊரில் இருக்கிறான் அப்படி சொல்லி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சுகா ஒரு நாள் ரொம்ப சேடாக உட்காந்துட்ருப்பாரு. என்னாச்சுடா? அது வீட்டில் மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா. பண்ணிக்க வேண்டி தானே, நீயும் டயங்க லவ் பண்ணுறீங்க தானே. ஆனால் டயங்க ஒத்துக்க மாட்டானே, ஏன் என்னாச்சு? ஜிமின் இல்லாமல் மேரேஜ் பண்ண மாட்டேன்றான்டா.
நான் வேணா பேசி பார்க்கட்டா? நீ என்ன தான் பேசினாலும் அவன் முடிவாத்து தான். நானும் இந்த 2 வருஷமாக அவனை மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. இந்த வாட்டி பார்த்தா லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் என் லைஃப்பில் இல்லைடா. அம்மா வேற என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு ஜிமின் வந்தால் மட்டும்தான் அப்படி சொல்லி அங்கே சுகா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்படியே தான் ஒரு 3 months வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். நிஜமாவா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோன் செம்ம ஹாப்பியாக வந்து காலில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜியோன் முன்னாடி ஜிமின், ஆனால் ஜியோன் ஒரு ஃபேஸ் எல்லாம் மாஸ்க் போட்டு மறைச்சு ஹூடி மாதிரி போட்டு ஃபுல்லாக அவரை கவர் பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து தான் ஜிமின் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து முன்னாடி இருக்க சன்னை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அது அப்படி சன்செட் ஆகிட்டுருக்கு. ஜிமினோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பெயின் தெரியுது. அதை ஜியோனால் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜிமினை பார்க்கும்போது ஒரு ஃபேஸில் ஒரு இன்னசென்ட் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஜியோனை சைட் அடிச்சுட்டு அப்படி இருக்க ஒரு பையனை இன்றைக்கி இவ்வளோ சேடாக பார்க்கும்போது அங்கே ஜியோனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் எங்கே போனாலும் அங்கே அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பார். அவருக்கே தெரியாமல் நிறைய பிக்ஸ் வந்து எடுப்பார். இது எல்லாத்தையுமே டயாங்க் வந்து அனுப்பிச்சி வைப்பார். டயாங்க் அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் டயாங்க் மேரேஜ்க்கே ஓகே சொல்லியிருந்திருப்பார். ஜிமின் வேலை பார்க்குற ஆஃபீஸ், அவர் வீடு எல்லாமே இப்போ ஜியோனுக்கு வந்து நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஜிமின் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. லூஸு மாதிரி பேசாத ஜியோன், நீ ஒரு வாட்டி பேசிப்பார், கண்டிப்பாக ஜிமின் உடனே புரிஞ்சுப்பான். நீ ஜிமினை உண்மையிலே லவ் பண்ணுறதானே? ஆமாடா, ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போய் பேசுடா. என்னால் முடியலை சுகா. நான் அவனை அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்டா. அது நீ தெரிஞ்சு பண்ணலடா, தெரியாமல் தானே பண்ணேன். அப்போது அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. ஆனால் இப்போது அதை யோசிக்கும் போது ஜிமின்னு முன்னாடி போய் நிற்கிற தைரியம் எனக்கு இல்லைடா. என்ன தான் பண்ண போகிறேன்? தூரத்துலேருந்து ஜிமினை நான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன்டா. பைத்தியம் மணி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இதை பாரு, நான் ட்ரயாங்காக தான் ஜிமினை தேடி வந்தேன். நான் ஜிமினோட அட்ரஸ் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், நீ ட்ரயாங்கிட்ட கொடு அப்படி சொல்லி காலை வந்து கட் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் சுகாக்கு இப்போ ஜீவன்கிட்ட என்ன சொல்கிறது சொல்லி சுகாக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அன்றைக்கி ஜீவன் பேசுனது ரொம்ப தப்பு. அதால் ஜிமின் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனான்னு சொல்லிட்டு சுகாக்கு நல்லாவே தெரியும். சரி, கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடும். முதல்ல ஜிமினை மேரேஜ்க்கு வர வைப்போம், அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லி தான் முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. டயாங்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் டயாங்க்கு தான் ஜிமின் மேலே கோவம் இல்லையா, அதனால் நான் பேச மாட்டேன். நான் அவனை என் மேரேஜோட இன்விடேஷன் எனக்கு அனுப்புவேன். அவன் வந்தால் வரான், வரலைன்னா போகிறான். அப்போது வந்தால் தானே நீ மேரேஜ் பண்ணுவேன்? ஆமாம், அவன் வந்தால் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், வரலைன்னா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா தலையில் பெரிய குண்டு தூக்கி போட்டு டயாங் வந்து போயிருந்திருப்பார். கடைசி நொடி வரைக்கும் இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருந்திருக்கும். ஜிமினை பார்த்தோன்னே தான் சுகாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இதை தான் ஜியோன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பார். இப்போ இது அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் நைட்டு தான் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்னா காய், சுகா, ட்ரயாங், அப்புறம் ஜியோன், ஜிமின் இவங்களுக்காக மட்டும் சின்னதாக வீட்டில் ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ காய் தான் ஜிமினை வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். ஏன்னா இங்கே யாரையுமே காணோம், நமக்கு மட்டும்தான் பார்ட்டி கொடுக்குறாங்க. நமக்குன்னா புரியல, உனக்கு எனக்கு ஜியோனுக்கு அவ்வளோதான், வேறு யாரும் இல்லையா? நீ திரும்பி வந்திருக்கல, அதுக்கான பார்ட்டி அது நீ கொடுக்கணும் ஆக்சுவலி, ஆனால் உன் ஃப்ரெண்ட் எங்களுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் காய் வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. காய் கூட நல்லாவே ஜிமின் வந்து பேசுகிறாரு. ஜிமின், சொல்லுங்க காய், நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. நீ ஃபஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த, ரொம்ப க்யூட்டாக இருந்த. ஆனால் இப்போ நான் க்யூட்டாக இல்லையா? க்யூட்டாக இருக்க, அதோட ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது யாரோட வீடு? இது நம்ம ஜியோனோட வீடு தான் அப்படி சொல்லிட்டு உள்ளேயும் கூப்பிட்டு போயிடுறாரு. 1 day தானே, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம், நாளைக்கு மார்னிங் வந்து கிளம்பிடணும்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. உள்ளே வந்தோடனே செம்ம அடி விழுகுது. அடிக்காதுடா, வலிக்குதுடா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி தோணுச்சு? விட்டு டயாங்க வலிக்குது, மூச்சு வலிக்குது, பரவாயில்ல வலிக்கிடும், மூச்சு பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச பாவமாக வச்சுக்கிட்டு டயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மூஞ்சி இருக்குது பார்த்தியா, அந்த மூஞ்சி காட்டி தான்டா என்னை அப்படியே சைலண்ட் ஆக்கிடுற. பார்த்தோன்னே அடின்னு அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க, அதனால நான் சைலண்ட்டாக இருந்தேன். அதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல.
ஐ மிஸ் யூடா அப்படி சொல்லி அப்படியே ஐஸ்லாம் கலங்கின மாதிரி டயாங் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா சொல்லு காய், இன்றைக்கி டயாங் உனக்கு சொந்தம் இல்லை போல இருக்கே அப்படி சொல்லி கை கட்டுறாரு. ரொம்ப நேரமாக ஜிமினும் டயாங்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தப்பி தவறி கூட ஜீவனை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. காயை பற்றி பேசுகிறாங்க, சுகாவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஜீவனை பற்றி பேசவே இல்லை டயாங். ஏன்னா ஜீவனை பற்றி பேசினாலே அங்கே ஜிமின் சேட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு டயாங்க்கு நல்லாவே தெரியும். டயாங் செம்ம உஷாரில் ஏன் ஒரு இடத்துல கூட ஜீவனை பற்றி பேசவே இல்லை பாரு. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தாண்டா தெரியும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி கையை தட்டி இங்கே வந்து சுகா வந்து கூப்பிட்றாரு. என்னங்கிற மாதிரி டயாங் கேட்குறாரு. பாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் நான் ஜிம்மிட்ட நிறைய பேசணும், நீ அப்புறம் பேசலாம், இங்கே வா அப்படி சொல்லி எந்திரிச்சு போய் அங்கே டயாங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. டயாங் ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. டயாங்கோட காதிக்கிட்ட போய் ஏண்டா இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டைம் பற்றியா 12 o'clock ஆக போகுது, இன்னமும் உட்காந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அரட்டை அடிச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் திரும்ப வந்துட்டான்ல, திரும்ப ஊருக்கு போயிடுவான்ல, போனால் என்ன நம்ம தேடி போவோம். இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிச்சுடா அவன் எங்கே இருக்கிறான், எங்கே வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு. இப்போ நீ என்ன சொல்ல வர? டைம் ஆயிடுச்சுடா, ரூமுக்கு போகலாமா? இந்த பக்கம் தேகி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜிமின் இவங்க பேசுகிறத காதில் வாங்கக்கூடாதுன்னு அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருக்கிறாரு. அந்த பக்கம் திரும்பவும் தான் நோட் பண்ணுறாரு. அங்கே ஜியோன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஸ்டாப்பாக. மச்சான் என்னடா பண்ணுற? எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் ஊற்றுடா. வேணாடா மச்சான், இந்தடா நீயும் குட்றா அப்படி சொல்லி அங்கே ஆல்ரெடி காய் வந்து குடிச்சிட்டு தான் இருந்திருப்பாரு. அவர் குடிக்கிறத பற்றி அந்த காய்க்கும் ஊற்றி விட்றாரு. ஜிமின் சொல்லுங்கள் சுகா, உனக்கு மேலே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, நீ என்ஜாய் பண்ண, எனக்கு டேங் கூட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லி டேங்கை பிடிச்சி எழுதிட்டு போகிறாரு. என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே ஜிமினுக்கு நல்லாவே புரியுது. ஓகே மார்னிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜிமினுக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில, உள்ளே போகலாமா இங்கே உட்காரலாமா அப்படின்ட்டு. உள்ளே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரால் ஜீவனை ஃபேஸ் பண்ண முடியல. உள்ளே போகலான்னு சொல்லி அவர் ஹால் கூட தான் போயிருப்பார். பார்த்தா அங்கே டேகி 2 பேரும் ஹாலில் நின்னபடியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் வந்துடுறாரு. ஜிமி என்ன உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டுருக்க? அது ஒன்றும் இல்லை காய், சும்மா தான். அப்புறம் உங்கள் ஒர்க்கில் எப்படி போகுது? அதெல்லாம் செம்ம மோசமாக போகுது அப்படி சொல்லி அவருடைய ஆஃபீஸில் இருக்க மேனேஜரை பற்றி களி ஊற்றிட்டுருக்கிறாரு. அவருக்கு ஜீவன் என்ன பண்ணுறாரு, அவர் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிறாரு அப்படி சொல்லி கேட்கணும்னு தோணுது. ஆனால் யார்கிட்ட கேட்குறது சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போலாம் நீங்கள் மேட்சுக்கெலாம் போகிறது இல்லையா அப்படி சொல்லி காயை பற்றி கேட்குறாரு. மேட்சா? அதெல்லாம் எப்போயோ ஊற்றிக்கிச்சு, மச்சான் வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டான். நாங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி 2 வருஷம் ஓட்டினோம், எங்களுக்கும் பிடிக்கல. மச்சான் இல்லாத இடத்துல எங்களுக்கு இருக்க பிடிக்கல, அதனால் நாங்களும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டிங்கன்னா புரியல எனக்கு. ஜோன் மச்சான் எந்த மேட்சையுமே சரியாக விளையாடுறதே கிடையாது, எல்லா மேட்சையும் தோக்க ஆரம்பிச்சிட்டான். தூக்கவா அப்படி சொல்லி ஜியோனை திரும்பி பார்க்குறாரு. ஜியோன் ஃபுல்லாக அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படியே மட்டையாகி போய் கிடக்குறாரு. எப்போத்துலேருந்து நீ எப்போது எங்களெல்லாம் விட்டு போனியோ அப்போத்துலேருந்து ஜிமின் நாங்கள் கடைசியாக வின் பண்ண மேட்ச் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பூசான்னு போயிருந்தான் பாரு, அப்போ தான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட மச்சான் வின் பண்ணலை, அதனாலே டீம் விட்டு வெளியே வந்துட்டான். நாங்களும் 2 வருஷம் போனோம், இருந்தாலும் ஜோன் மச்சான் இல்லாத இடத்துல எங்களுக்கு இருக்க பிடிக்கல, அதனால தான் நாங்களே வெளியே வந்துட்டோம். ஏன் என்ன ரீசன் சொல்லி கேட்குறதுக்குள்ளே அங்கே காய் மட்டும் ஆகிட்டாரு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி. காய் எந்திரிங்க அப்படி சொல்லி எழுப்புறாரு. ஆனால் காய் எந்திரிக்கவே இல்லை. அந்த இடமே ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனோன்னே அங்கேயே அப்படியே படுத்துட்டாரு. இந்த பக்கம் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜியோன் அப்படியே கீழே விழுலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் வேகமாக போய் ஜியோன் அப்படி சொல்லிட்டு போய் பிடிக்கிறாரு. ஏய் ஜிமின், நீ என்னை கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு ஞாபகம் இருக்காடா, உன்னைய ஃபஸ்ட்டு நான் இப்படி தான் பிடிச்சேன், இன்றைக்கி நீ வந்து என்னை இப்படி பிடிக்கிறல்ல. எங்கே போகிறீங்க? அது வாஷ்ரூம் போகணும். சரிம்மா நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இருந்தாலும் அங்கே டேகி இருப்பாங்களோ அப்படி சொல்லி யோசிச்சு போகிறாரு. பார்த்தாங்க இல்லை, அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவருக்கு ஜியோனை எங்கே கூப்பிட்டு போகிறது தெரில. ஜியோன் வந்து மேலே இருக்க ரூமை கை காட்டுறாரு. அதான் ஒரு ரூம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ ஜியோனை அந்த ரூம்குள்ளேயும் கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ ஜியோன் போய் பெட்டில் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜியோன் நீங்கள் வாஷ்ரூம் போகணும், நீங்கள் இப்போ வரல, சரி ஓகே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஜிமினோட கையை ஜியோன் பிடிச்சிட்டு விட மாட்டுறாரு. ஜியோன் கையை விடுங்க. விட மாட்டேன், கையை விடுங்க ஜியோன், என்ன பண்ணுறீங்க? ஏய் ஜிமின், உன்கிட்ட ரொம்ப பேசணும்டா, உன்கிட்ட நிறையா பேசணும். நீ ஏன்டா எங்களை விட்டுட்டு போன? நீ போனதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுடா.
என்னுடைய லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது நீ என் லைஃப்பில் வர வரைக்கும் ஒரு மேட்ச் கூட நான் தோற்றது கிடையாதுடா. ஆனால் என்றைக்கு என் லைஃப்பில் வந்துட்டு என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனியோ அன்னையிலேருந்து எல்லாத்துலேயுமே நான் தோத்துட்ருக்கேன்டா. எதுலேயுமே என்னால் ஜெயிக்க முடியலடா. எங்கே போனாலும் உன்னுடைய மெமரிஸ் மட்டும்தான்டா ஓடிட்டுருக்கு. ஜியோன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கையை விடுங்க. விட மாட்டேன். உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும். இதை பாருங்கள் ஜியோன், நீங்கள் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிடலாம். நீ நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேதானே? எனக்கு நல்லாவே தெரியும். நீ மார்னிங்கை கிளம்பிடுவேன்னு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் அதை எப்படி சொல்கிறது தான் எனக்கு தெரியல. அப்படி சொல்லி எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அப்படியே காலி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாரு. அவர் விழுகும் போதே ஜிமினையும் பிடிச்சி இழுத்துறாரு. இப்போது ஜியோன் மேலே ஜிமின் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஜிமின் மேலே ஜியோன் விழுந்துருந்தாரோ இப்போ ஜியோன் மேலே ஜிமின் அதே மாதிரி தான் லிப்ஸ் அப்படியே டச் ஆகிருக்கு. இங்கே ஜிமினுக்கு பழையசுலாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஜியோனுக்கும் அப்படி தான். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லை. மறுபடியும் ஸ்டார்டிங்கில் நடந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஜியோன் விடலை. ஜிமினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜியோன் விடு ஜியோன் அப்படி சொல்லி தள்ளான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜியோன் விடலை. இப்போ ஜிமினை கீழே புஷ் பண்ணிட்டு ஜிமின் மேலே அப்படியே ஓவராகி இந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கிஸ் பிரேக் பண்ணாமையே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த கிஸ் ரொம்ப லாங்காக டீப்பாக அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜியோனை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அவரால் மறக்கவே முடியாது அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் கிஸ். என்ன தான் ஜியோனா வந்து கிஸ் பண்ணாலும் அந்த கிஸ்ஸை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ மறுபடியும் ஜியோனா வந்து கிஸ் பண்ணுறத அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. அது அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. பேக் கிஸ்மே பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸோட முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி ரொம்ப ஹாட்டாக அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மேற்கொண்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு ஜிமினுமே வந்து ஒத்துழைக்கிறாரு. அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜியோன் அப்படி ஜிமின் மேலே விழுந்துடுறாரு. ஜியோன் அப்படி சொல்லி இப்போ ஜியோனோட ஃபேஸ் அப்படியே தூக்கி பார்க்குறாரு. அவர் தான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா? அவர் அப்படியே மயங்கி ஜிமின் மேலே விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜியோனுக்கு ஃபுல்லாக அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அங்கே ஜிமின் அவரோட ட்ரெஸ்லாம் அப்படியே வியர் பண்ணி ஜியோனே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ குனிஞ்சு ஜியோனோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் அந்த மெமரிஸே போதும். என்னால் உன்னே மறந்துட்டு கண்டிப்பாக வேற ஒருத்தவங்க கூடலாம் லைஃப் வாழ முடியாது ஜியோன். உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். உன் கூட இருந்த வரைக்கும் அந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னா என்னன்னு தெரில. ஆனால் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் உன்னை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது மட்டும் போதும்டா. இப்போது அப்படியே கட் பண்ண சொன்னால் ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. சாரி டே, மறுபடியும் உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன்ல. எனக்கு தெரியும் என்னை தேடி வந்து அடிப்பேன்னு. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு என்னை எவ்வளோ அடித்தாலும் அதை நான் தாங்கிப்பேன்டா. அப்புறம் ஜியோன் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார்ல, அதான் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நீயா அந்த மாதிரி பேசின ஜியோன், ஒருவேளை உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குமா? இல்லை கண்டிப்பாக இருக்காது. உனக்கு தான் எப்போவுமே லவ்னாவே பிடிக்காது. கடைசியில் இது வெறும் லஸ்ட்டு தான் சொன்னான். கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாதுடா. அதனால தான் நான் சொல்லாமல் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட்டில் உட்காந்துட்ருக்கிறாரு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours இருக்குது. அவருடைய மொபைலையுமே அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஏன்னா ட்ரையாங் கால் பண்ணுவார், இல்லை சுகா காய் ஜியோன் கூட கால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலே ஒரு பாட்டுக்கு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கிறாரு. ஜியோன் சொன்னதை மறுபடியும் அவளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நீ என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்ருந்தேன். என் லைஃப்பில் வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நான் தோத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னது. அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமீன், மறுபடியும் என்னை விட்டு போறியாடா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜியோன் அப்படி சொல்லி நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தாங்க ஜியோன் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே களைஞ்சி போய், ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சி போய் பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஜியோனை பார்க்கும்போது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பார்க்குறதுக்கே ஹீரோ கூட சொல்ல முடியாது, ஹீரோ வித் வில்லன் மாதிரி அந்த மாதிரி கெட்டப்பில் இருந்தார். ஆனால் இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகி போய் இருக்கிறாரு. ஜியோன் என்னது இது அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. நிறைய பேர் ஜியோனை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜியோன் ட்ரெஸ்ஸையே அப்படி பண்ணிட்டு வந்திருக்க அப்படி சொல்லி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போது ஜிமினோட கையை ஜியோன் பிடிச்சிட்டு மறுபடியும் என்னை விட்டு போறியாடா? இப்போ ஜிமின் போகத்தானே வேணும். நான் தான் சொன்னேன்ல, 1 டேக்காக தான் நான் வந்திருக்கேன்ட்டு. நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ மறுபடியும் என்னை விட்டு போயிட்டேனா இதோட மோசமாக கூட வேண்டாம்.
ஜியோன் ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டுட்டு மறுபடியும் போகாதடா. எல்லாத்துக்குமே உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்ல, சாரிடா. அது எனக்கு அப்போ புரியலடா. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு ஜிமின். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடா. ஜியோன் அப்படி சொல்லி சொன்னோன்னே ஜியோன் டக்குன்னு அங்கே நீலோன் போட்ட மாதிரி உட்காந்துட்டாரு. ஜியோன் என்ன பண்ணுற எந்திரி, ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்டா. எப்படி அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒர்க்குக்கு தானே, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ விட்டு போக மாட்டேன்னு மட்டும் சொல்லு. ஜியோன் உன்னை விட்டு எனக்கு புரியல. உன்னை விட்டு நான் எதுக்கு போகக்கூடாது? என்ன ரீசன் இருக்குது நான் உன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லைன்னு சொன்னால் நான் செத்துடுவேன் ஜிமின். ஜியோன் உனக்கு தான். சரி ஃபஸ்ட்டு நீ எந்திரியா, இல்லை நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் எந்திரிப்பேன். அப்படி சில அங்கே அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தேங்க்யூடா. அப்படி சரி எந்திரிச்சு இப்போ ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க ஜியோன், எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் உன் ஃபேஸை பார்த்து சொல்கிற தைரியம் எனக்கு இல்லைடா. உன்னை நான் ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்டா. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் எனக்கு தோணும். ஆனால் அதுக்கு பேர் தான் லவ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுடா. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எதுலேயுமே என்னால் கவனம் செலுத்த முடியலடா. இதால் நான் எல்லா மேட்ச்லையுமே தோக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ தெரியல அதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு. இப்போவும் தெரியல. இது எல்லாத்துக்கும் பேர் லவ்னா? ஆமாம், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஜிமின், எனக்கு நீ வேணும்டா. கடைசி வரைக்கும் எனக்கு நீ வேணும். என்னை விட்டு போயிடாத ஜிமின், ப்ளீஸ். என்னை விட்டு போயிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டா. அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு ஜியோன். அப்படி சொல்லி இப்போ ஜியோனை அப்படியே ஃபேஸ் அப்படியே தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு, உண்மையிலேயே என்னை லவ் பண்ணுறீங்களா? உண்மையில லவ் பண்ணுறேன். நீ இன்னமும் என்னைய லவ் பண்ணுறதானே அப்படி சொல்லி கேட்குறாரு. அவர் கலந்து அப்படியே டியர்ஸாக வருது. இப்போ ஜிமினுமே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. தலையை ஆட்டிக்கிட்டே ஜிமினோட ஹெட்டும் இவனோட ஹெட்டும் அப்படியே டச் பண்ணுற மாதிரி வைக்கிறாரு. நிஜமா உண்மையை சொல்ல, என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. இந்த ஜிமின் இல்லாமல் ஜியோனால இருக்க முடியாது. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு லஸ்ட்டுன்னு பேர் சொல்ல மாட்டியே? ஜிமின், லவ்வில் லஸ்ட்டே இருக்கும் தான். ஆனால் நம்மளுடைய லவ்வில் லஸ்ட்டோட அதிகமாக லவ் தாண்டா இருக்கும். சாரி, நேற்று நைட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணனால உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னை நான் டச் பண்ண மாட்டேன்டா. எனக்கு உன்னுடைய லவ் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் எனக்கு லவ் மட்டும் பத்தாதே. இல்லை புரியல, எனக்கு பழைய மாதிரி இருக்க ஜீவன் தான் வேணும். நம்ம அப்படியே கெத்தா ஷவுடி மாதிரி. உனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா? ஆமாம், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஃபஸ்ட் அப்படி பார்த்து தானே ஃபாலோ ஆனேன். சரி ஓகே, இந்த ஜிமின்காக ஜீவன் மாறிடுறேன். ஏன்னா ஜீவனோட லைஃப்பில் தான் ரிட்டன் ஜிமின் வந்தாச்சுல. ஜீவன், ஐ லவ் யூ டுடே. இது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. இதை இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரவுண்டில் தான் காட்டுறோம். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒழுங்காக விளாட்றா அப்படி சொல்லி புட்டு நிஜியன் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாரு. டே வேணாடா, விட்டுறா, டே ரொம்ப கேப் விழுந்துருச்சுடா, என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா மச்சான், சுகா என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லி காய் வந்து கத்திகிட்டே இருக்கிறாரு. என்னால் முடியாது, நானே 2 அடி வாங்கிட்டு தானே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆனவனு கூட பார்க்கலடா, குட்டியாந்து இங்கே ப்ராக்டிஸுங்கிற பேரில் உசுறு எடுத்துகிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி. அங்கே சுகா, நெக்ஸ்ட் மந்த் மேட்ச் இருக்குது தெரியும்ல, அந்த கப்பை நான் ஜெயிச்சே ஆகணும்டா, டேய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு ஜியோனு. டே மச்சான், முடியலடா என்னால், நம்ம பழைய மச்சான் ஜியோன் மாதிரியே இருக்காண்டா, இவன் பண்ணுற அலப்பறம் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே காய் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காய் மாதிரி சுகா கிடையாதுங்க. சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அவருமே வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பார். ரொம்ப ஹாப்பியாகவே அவர் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த பக்கம் ஜியோன் ஒழுங்காக விளாட்றா, இப்படி விளாட்றா அப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஜிமின் உட்காந்து ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. பக்கத்தில் எப்போவும் போல டேங்க உட்காந்துருக்கிறாரு. அவருடைய பார்வை எப்போவுமே சுகா மேலே தான் இருக்கும். அவர் வந்து சுகாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மெய் மறந்து ஜியோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. பழைய ஜியோன் மாதிரி ஆகிட்டார் அவர். ஜியோன் ஃபுல்லாக அவ்வளோ சொட்ஸாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிருச்சு. அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்,
அவருடைய உடம்போட உடம்பு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது. கையெல்லாம் அப்படியே டேட்டோ, அதுலலாம் அந்த வேர்வை துளிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பட்டு அந்த சன்னோட லைட்டுக்கும் அதுக்கும் அது அப்படியே ஷைனாக இருக்குது. அவர் ஹேர்லாம் அவ்வளோ வெட்டாக இருக்குது. அவர் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி விட்றாரு. அவருக்கு தெரியுது ஜிமின் அவரை தான் பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு. இப்போது அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜியோனை பார்க்குறாரு. அப்படியே இந்த சீன் கிரவுண்டில் நடக்குது. ஃபைனல் மேட்ச்சு. ஒரு கோல் போட்டால் ஜியோனோட டீம் வந்து ஜெயிச்சிடும். ரொம்ப டென்ஷனாகவே அந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. ஜிமின் அப்படியே அவருடைய நேல்ஸ் எல்லாம் அப்படியே கடிச்சிக்கிட்டே அவங்க முன்னாடி பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் சொல்லிட்டே பதட்டமாக இருக்குடா, மேட்ச் வின் பண்ணிடுவாங்களா தெரியலையே, மேட்ச்சு தோத்துட்டா இதுக்கப்புறம் ஜியோன் கண்டிப்பாக மேட்ச் விளாடவே மாட்டார். ப்ளீஸ் காட் அவருக்காவது இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் அப்படியே காட்டை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. காட் 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே கத்துறாரு ஜிமின். என்னன்னு சொன்னால் அங்கே ஜியோன் கோல் போட்டார். அவங்க டீம் வின் பண்ணிருச்சு. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே மச்சா ஜெயிச்சிட்டோடா பழைய ஃபார்முக்கு வந்துட்டோடா அப்படிங்கிற மாதிரி காயெலாம் செம்ம ஹாப்பி. ஜிமின் சந்தோஷத்தில் அப்படியே இறங்கி கிரவுண்ட் உள்ளே ஓடுறாரு. ஜிமின் ஓடியாரதை பார்த்துட்டு ஜியோனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே ஜிமின் அப்படியே தூக்கிடுறாரு. ஜிமினும் அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு ஜியோன் மேலே. ஜிமினை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. குளிச்சு ஜெயிச்சிட்டேன்டி நான், கங்க்ராஸ்டா ரவுடி. டேய் ஜியோன் மெதுவாடா, அவன் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா தெரிலையா அப்படி சொல்லி அங்கேருந்து சுகா வந்து சொல்கிறாரு. ஆமாம்ல அப்படி சொல்லி அப்படியே அந்த சுற்றுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏய் லூஸு, இந்த மாதிரி நேரத்தில் இப்படியே ஒடியாருவேன், இதெல்லாம் கீழே விழுந்துருந்தேனா, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா அதனால தான் இப்படி ஒடியாந்துட்டேன். சாரி ஜியோன், இறக்கி விட. உடனே நான் இப்படியே தூக்கிட்டு போவேன். ஐயோ ஜியோன், ஐயோ எல்லாருமே பார்க்குறாங்க அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. நிறைய பேர் இங்கே ஜியோனையும் ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு போகிறாங்க. என் ஒய்ஃபையை தான் நான் தூக்கிட்டு வரேன். வேணாண்டா ப்ளீஸ் இறக்கி விட, நான் நடந்தே வரேன். முடியாது ரொம்ப ஓவராக பண்ணாத, இறக்கி விட சொல்கிறேன். எப்போவுமே அப்படியே தூக்கிட்டே இருப்பியா? நான் என்னடா சந்தேகமாக என்ன? எப்போவுமே லைஃப் லாங் என் குள்ளச்சி இப்படி தான் தூக்கிட்டு போவேன் அப்படி சொல்லி அவர் ஹெட்டை வச்சு இப்போ ஜிமினோட ஹெட்டில் இடிச்சிட்டு ஐ லவ் யூ டூடா ரவுடி புருஷா அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இதை ஆக்சுவலி ஒரு மூவி மாதிரி போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் முடியலடா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு தான் எனக்கு வந்து தெரியும் நீங்கள் ஸ்டோரி எந்த மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டிங்க அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு 1 ஷாட் இல்லை 2 ஷாட்டு பார்க்குறேன்டா. நல்லா ஸ்டோரி மைண்டில் தோணுச்சுன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டோரி போடுங்க போடுங்க சேச்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேரளாலேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன்டா. ஒரே சேடாகவே போகுதில்ல, கொஞ்சம் வைபாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி எனக்குமே வந்து தோணுது. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கடா. பாய் சராங்கே.